நான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது வருமான வரி குறித்த ஸ்லாப் வந்திருக்கிற நமக்கு அந்த எந்தெந்த வருமானம் யாருக்கு கிடையாது யாருக்கு உண்டு என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது தனிநபர் வருமான வரியில் 4 லட்சம் வரை வரி கிடையாது என்பதுதான் முதல். 0 முதல் 4 லட்சம் வரை வரி இல்லை. 4 முதல் 8 லட்சம் வரை 5%, 8 முதல் 12 வரை 10%, 12 முதல் 16 வரை 15%, 16 லட்சம் முதல் 20 லட்சம் வரை 20%, 20 லட்சம் முதல் 24 லட்சம் வரை 25%, மேலும் ஒரு சதவிகிதம் இருக்கிறது. 24 லட்சத்திற்கு மேல் இருந்தால் 30%. அது தற்போது இந்த வரைகளில் வரவில்லை, ஆனால் நிச்சயமாக இந்த வரைகளில் வரப்போகிறது. 7 ஸ்லாப்ஸ் இருக்கிறது. மொத்தமாக 24 லட்சத்திற்கு மேல் இருந்தால் 30% வரி கட்ட வேண்டும் என்பது மிக முக்கியம். எனவே அந்த 30% என்று வந்திருக்கிறது. மொத்தமாக 7 புள்ளிகள் இருக்கின்றன. 7 கிட்டமான புள்ளிகள் இருக்கிறது. 0 முதல் 4 லட்சம் வரை சதவீதம் வரி இல்லை. 4 லட்சம் முதல் 8 லட்சம் வரை 5%, 8 லட்சம் முதல் 12 லட்சம் வரை 10%, 12 முதல் 16 வரை 15%, 16 லட்சம் முதல் 20 லட்சம் வரை 20%, 20 லட்சம் முதல் 24 லட்சம் வரை 20%, 24 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் இருந்தால் அவர்களுக்கு 30% வரி விதிக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததில் மிக முக்கியமானது 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது. ஆனால் இந்த வருமான விகிதங்களை பார்க்கும்பொழுது 4 லட்சம் வரை இல்லை, 4 லட்சம் 8 லட்சம் வரை 5% இருக்கிறது, 8 முதல் 12 வரை 10% இருக்கிறது. ஆனால் 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது என்கிறார்களே என்ற ஒரு குழப்பம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த குழப்பம் வேறு ஒன்றல்ல, வருமான வரி விகிதங்கள் இதுதான். 4 லட்சம், 4 முதல் 8 லட்சம், 8 முதல் 12 லட்சம் என்று. ஆனால் இவை அனைத்திற்கும் 12 லட்சம் வரை ரிபேட் என்பது இருக்கிறது. அந்த ரிபேட் வந்தால், அந்த ரிபேட் வரும்பொழுது அதிலே தள்ளுபடி ஆகிவிடும். எனவே நீங்கள் 8 லட்சம் வாங்கினாலும் 10% வரி எல்லாம் கட்ட வேண்டிய தேவையில்லை. 12 லட்சம் வரை நீங்கள் வருமான வரி படிவம் தாக்கல் செய்யும் பொழுது 12 லட்சம் வரை நீங்கள் இருக்கும் பொழுது ரிபேட் தள்ளுபடி கொடுப்பார்கள். எனவே தள்ளுபடியிலே அது அடிபட்டு போய்விடும். எனவே 12 லட்சம் வரை வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். என்றால் இது நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். 8 லட்சம் முதல் 12 லட்சம் வரை 10% வரி என்கிறார்கள். ஆனால் 12 லட்சம் வரை வரி இல்லை என கூறுகிறார்களே, இது என்ன குழப்பம் என்று அதை தான் மீண்டும் சொல்கிறேன். ரிபேட் கொடுக்கப்படும். 12 லட்சம் வரை வருமானம் சம்பாதிப்போர் அவர்கள் கட்ட வேண்டிய தேவை இருக்காது. அதாவது புரியும் பாஷையில் சொல்ல வேண்டால், ஆண்டு வருமானம் 1 லட்சம் வரை இருப்பவர்கள், ஆண்டு வருமானம் மாத வருமானம் 1 லட்சம் வரை சம்பாதிப்பவர்கள் நிச்சயமாக வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. என்றால் 12 லட்சத்திற்குள் தான் அவர்கள் வருகிறார்கள். எனவே 12 லட்சம் வரை ஆண்டு வருமானம் இருப்பவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வருமான வரி படிவம் நிச்சயம் தாக்கல் செய்ய வேண்டும். ரிட்டர்ன் ஃபைலிங் என்பார்களே, அந்த ஐடி ரிட்டர்ன் நிச்சயமாக நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். வருமான வரி கிடையாது, ஆனாலும் நீங்கள் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்வது மிக மிக முக்கியம்.